ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து உட்கட்டமைப்புகளும் தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், பிரித்தானியாவினுடைய ஸ்கை தொலைக்காட்சி ஒரு புலனாய்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றிரவு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய மினாப் நகரத்தில் தாக்குதல் இடம்பெற்று பாடசாலை பிள்ளைகள் 168 பேர், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 168 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த போரினுடைய முதல் நாள் பிப்ரவரி மாதம் 28 அது சம்பந்தமாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் உள்ளடங்கியதாக ஒரு புலனாய்வு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பிரித்தானியாவினுடைய ஸ்கை தொலைக்காட்சி. அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 2 மாதங்களுக்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விட்டார். என்னென்று சொன்னால், ஈரானினுடைய உள்கட்டமைப்புகள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள், மின்சார வலையமைப்புகள், மின் உற்பத்தி நிலையங்கள் என்று சொல்லி சகல உள்கட்டமைப்புகளும் தாக்கி அளிக்கப்படும். அதாவது ஈரானினுடைய சிவிலைசேஷன் தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்றை விட்டிருந்தார். இரவு 8 மணி போல உடனடியாக அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நேரம் நெருங்கி கொண்டு வர அந்த டைமில் ஒட்டுமொத்த ஈரான் முழுவதும் மக்கள் அனைவரும் வீதியில் இறங்கி சகல பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் மக்கள் பாதுகாத்தார்கள். பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கினார். இல்லை நான் தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று சொல்லி அதிலிருந்து பின்வாங்கினார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரியான எச்சரிக்கை, அதே சமமான எச்சரிக்கை மீண்டும் விடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஈரான் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணிய மறுக்குமாக இருந்தால் நாங்கள் பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் என்று சொல்லி அன்றைக்கு என்ன எச்சரிக்கை விட்டாரோ அதே எச்சரிக்கை திரும்ப விட்டிருக்கிறார். தாக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அதற்கு ஈரான் ஒரு பதில் சொல்லியிருக்கிறது. அப்படி பாலங்களையும் உள்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் அந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பாரசீக வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு கட்டமைப்புகளும் மிஞ்சாது, அனைத்து கட்டமைப்புகளும் தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி பதில் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஈரான். ஏனென்று சொன்னால், எல்லா நாடுகளிலையும் ஏராளமான கட்டமைப்புகள் இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வானை முட்டுகின்ற கட்டடங்கள், உயர்ந்த கட்டடங்கள், உலகத்திலேயே மிகவும் உயரமான கட்டடங்கள் எல்லாம் அங்குதான் இருக்கின்றது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அவை தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இந்த முறையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்குவார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் சொன்னது போல உள்கட்டமைப்பெல்லாம் தாக்க முடியாது. அப்படி தாக்கினா அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும். எனவே அப்படியான முடிவை எடுத்து அமெரிக்காவுக்கு அது ஒரு கரையாக போய் முடியும் அப்படி தாக்கினால். எனவே அந்த முடிவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் நேற்று வியாழக்கிழமை இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அதாவது 6வது இரவாக தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானினுடைய பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து, அதாவது நகரங்கள் மற்றும் தீவுகள் எல்லாமே குறிவைக்கப்பட்டிருந்தன. நேற்று 6வது நாள் இரவும் கூட அதே மாதிரியான தாக்குதல்கள் தான் இடம்பெற்றிருந்தன. மிக முக்கியமாக கேசம் தீவின் மீது 8 வரையான குண்டுவெடிப்புகள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது கேசம் தீவில் இருக்கக்கூடிய மசான் கிராமம், மசான் என்று சொல்லப்படுற கிராமத்தில் அமெரிக்காவினுடைய விமானங்கள், யுத்த விமானங்கள் பறந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் 8 வரையான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பந்தர் காமீர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்கரை நகரம், ஒரு துறைமுக நகரம், அதன் மீதும் அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமுஸ் இருக்குது தானே, ஹோமுஸ் நீரிணை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம், அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அங்கே 2 பாலங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஈரானிய இராணுவத்தினுடைய நகர்வுகளை கட்டுப்படுத்த விதமாக இந்த பாலங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. 2 பாலங்களை தாக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பந்தர் அப்பாஸ் நகரத்தில் இருந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நகரம், ஒரு புனித நகரம் என்று சொல்லப்படக்கூடிய ஷிராஸ் நகரத்தை தொடுக்கின்ற அந்த பாலம் அந்த பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக 2 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல புஷர் நகரத்தில் 2 விதமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன நேற்றிரவு. அதே போல அவாஸ் நகரத்திலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த அவாஸ் நகரம் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான
தொழில்துறை நகரம் என்று சொல்லலாம். அங்கே வந்து ஏராளமான ஃபேக்ட்ரிஸ்கள், கம்பெனிகள் என்று சொல்லி ஒரு தொழில்துறை நகரம். அங்கே தான் வந்து சிறுவர்களுக்கான புற்றுநோய் மருத்துவமனையும் இருந்தது. அதுக்கு அருகாமையில் தாக்குதல் நடத்தப்பட்டு, அதாவது 5ஆம் நாள் இரவு தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கிருந்த சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்த சிறுவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். பிறகு 6ஆம் நாள் இரவு, நேற்றிரவும் கூட அங்கு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது வந்து ஈரானினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை நகரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுதான் அபாஸ் நகரம். இப்படியாக ஈரானுடைய பல நகரங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக குவைத் நாட்டின் மீது கடும் தாக்குதலை ஈரான் தொடுத்ததாக சொல்லப்படுகிறது. குவைத் நாட்டில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும், சேத விவரங்கள் வந்து வெளியாகல, ஆனால் குவைத்தில் வந்து பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் ஒரு தாக்குதல் ஈராக்கில் இடம்பெற்றிருக்கிறது. தெற்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய பஸ்ரா என்று சொல்லப்படுற நகரத்துக்கு அருகாமையில் பல வெடிப்பு சத்தங்கள், ஈரானினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. சேத விவரங்கள் வந்து வெளியாகவில்லை. அதே வேளையில் அமெரிக்காவினுடைய கடல் முற்றுகை, பிளாக்கேட் வந்து மீளவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று வந்து ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்று கொண்டிருந்த 3 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கொம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் இந்த 6ஆம் நாளில் இடம்பெற்ற சம்பவங்கள். எனவே இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான ஒரு அறிகுறி தென்படவில்லை என சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டுள்ளன. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கை தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த வீடியோ, ஒரு 49 நிமிஷ வீடியோ, ஒரு ஆவணப்படம் மாதிரி வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையை தேடி என்று சொல்லி, அதாவது மினாப் நகரத்தில் இடம்பெற்ற தாக்குதல் அது சம்பந்தமாக உண்மையை தேடி என்று சொல்லி இந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள், அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று சொல்லி பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு சிறுவர் பாடசாலை மேலே பிள்ளைகள் வந்து கிளாஸ் ரூமில் படித்து கொண்டு கேட்குள்ள அந்த பாடசாலைக்கு மேலே போய் குண்டு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதில் தான் இவ்வளோ 168 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 120 மாணவர்கள், அதே போல் 28 ஆசிரியர்கள் உட்பட மற்றது அங்கே பணிபுரிந்த பணியாளர்கள் என்று சொல்லி மொத்தமாக 168 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், முதலாவது வந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டு இருக்குத்தானே, அந்த ஏவுகணை, அது வந்து டொமாஹாக் ஏவுகணையை ஒத்திருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட துண்டுகள், அதில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டொமாஹாக் ஏவுகணையை வந்து ஒத்திருக்கிறது. இந்த உலகத்திலே வந்து டொமாஹாக் ஏவுகணையை பாவிக்கிற ஒரே ஒரு நாடு எது? அமெரிக்கா தானே. எனவே அமெரிக்காவால் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து உளவுத்துறை ஃபெயிலியர், அதாவது வந்து உளவு தகவல்களை எடுத்து இந்த இடத்துல தாக்கணும்னு சொல்லி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த பாடசாலை இருந்த இடத்துல வந்து முன்னொரு காலத்தில், கன காலத்துக்கு முதல் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்குது தானே, IRGC, அவர்களுடைய பேஸ் இருந்ததாம். பிறகு அந்த பேஸ் எல்லாத்தையும் வந்து வித்ரோ பண்ணி அவர்கள் அங்கே வேறு இடத்துக்கு போயிட்டார்கள். அதுக்கு பிறகு இந்த பாடசாலை இயங்கி இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு கிடைச்ச புலனாய்வு தகவல் வந்து பழைய தகவல், அப்டேட் ஆகையில் பழைய தகவலை வச்சுக்கொண்டு என்ன நினச்சிருக்கணும்னு சொன்னால், ஓஹோ இந்த இடத்துல வந்து IRGC இந்த கேம்ப் இருக்குன்னு நினச்சி போட்டு அந்த இடத்துக்கு அடிச்சிருக்கணும். தரையில் வச்சு தான் அந்த ஏவுகணை வந்து ஏவோணும். அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் என்று சொல்லி சொல்கிறது. விமானத்தால் கொண்டே போடுற அப்படி இல்லை, தரையிலேருந்து ஏவப்படுறது. எனவே ஏதோ ஒரு நாட்டில் வச்சு தான் ஏவி இருக்கின்றார்கள். அது வந்து பாடசாலை மீது தாக்கியிருக்கின்றார்கள். எனவே இது முழுக்க முழுக்க உளவுத்துறை ஃபெயிலியர் என்று சொல்லி ஸ்கை தொலைக்காட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து நிறைய இடங்கள் வந்து சும்மா பழைய இலக்குகள் தான், எந்த ஒரு தகவலையும் வந்து வெரிஃபை பண்ணல என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தனக்கு கிடைச்ச தகவல்களை வந்து வெரிஃபை பண்ணாமல் கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இதில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதல் சம்பந்தமாக முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், அதை வந்து மறுத்திருந்தவர். இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது ஈரான் தான் நடத்திய தாக்குதல், தாங்களே தாக்குதல் நடத்தி போட்டு எங்களை குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தவர். பிறகு சர்வதேச அழுத்தங்கள் வர நிறைய நாடுகள் அதை சுட்டி காட்டிக்குள்ள, மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஊடகங்களே பெரிய தலைப்புச் செய்தியெல்லாம் போட்டு இதை வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கும்போது பிறகு ட்ரம்ப் வந்து இல்லை, இது சம்பந்தமாக நாங்கள் விசாரணை செய்து கொண்டு வரோம், இராணுவ விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொல்லியே இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும். இன்ற வரைக்கும் அந்த இராணுவ விசாரணை சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில். உண்மையிலேயே விசாரணை நடக்குதா? அந்த விசாரணைக்கு என்ன நடந்தது? அந்த விசாரணையினுடைய அறிக்கை எப்பொழுது வெளிவரும்? இது மாதிரியான பல கேள்விகளை பிரித்தானியாவினுடைய முக்கிய ஊடகமாகிய ஸ்கை தொலைக்காட்சி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல்
இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஆய்வு செய்த நிபுணர்கள் இருக்கிறது தானே, சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான நிபுணர்கள் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள், வீடியோக்கள், நிறைய காட்சிகள் தான் வந்தது தானே. அது எல்லாத்தையும் 100க்கும் அதிகமான சர்வதேச நிபுணர்கள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது பாடசாலை தான், அங்கே கிளாஸ் ரூம் தான், இதுக்கும் IRGCக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது இப்படித்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு என்று சொல்லி அந்த 100க்கும் அதிகமான நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என்று சொல்லி இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார்கள். இதில் உயிரிழந்த பிள்ளைகள் இருக்கிறது தானே, அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் இன்ற வரைக்கும் கண்ணீரும் கம்பலையுமா துயரத்தில் இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய கல்லறைகளுக்கு போயிட்டு வந்துருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்று சொல்லி ஒரு உருக்கமான விஷயமும் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல தகவல்களை அடங்கிய 49 நிமிட வீடியோவை வெளியிட்டிருக்கிறது ஸ்கை தொலைக்காட்சி. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.